சுட சுட தீர்ந்து போகும். ஸ்கூல் விட்டு வரும் பசங்களுக்கு இப்படி செஞ்சு கொடுங்க. அதுக்கு ஒரு மிக்சர் ஜாரில் அரைக்கப்பளவுக்கு கோதுமை ரவை, அரைக்கப்பளவுக்கு உப்புமா ரவை சேர்த்து நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்து மிக்சிங் பவுலில் சேர்த்துட்டு இதோட 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுந்த தேங்காய் திருவல் சேர்த்து கலந்துக்கங்க. மாவோடு சேர்க்கறதுக்கு ஒரு சாஸ்பேனில் அரைக்கப்பளவுக்கு சர்க்கரை, அரை கப் காய்ச்சி ஆறின பால், 1/4 கப் ரீஃபண்ட் ஆயில், 1/4 கப் அளவுக்கு தண்ணி, அரை டீஸ்பூன் ஏலக்காய் பொடி சேர்த்து நல்லா சர்க்கரை கரைஞ்சதும் அந்த பால் எடுத்துகிட்டு வந்து ஊற்றி மாவை கலந்துக்கங்க. கலந்துட்டு இப்போ அதை ஊற்றி வேக வைக்கிறதுக்கு இது மாதிரி ஃப்ரை பேனில் நெய் கொஞ்சமாக தடவிட்டு அதில் கலந்து வச்ச மாவை ஊற்றி அப்படியே மூடி ஒரு 8லேருந்து 10 நிமிஷம் வெந்த பிறகு திருப்பி போட்டுட்டு திரும்ப ஒரு 5 நிமிஷம் குக்காக விடுங்க. இப்போ இதோட சுகர் சிரப் சேர்க்கறதுக்கு இன்னொரு சாஸ்பேனில் அரை கப் சர்க்கரை, அரை கப் தண்ணி சேர்த்து கொஞ்சம் ஏலக்காய் பொடி சேர்த்து நல்லா ஒரு 2 நிமிஷம் கொதித்ததும் சுகர் சிரப்பை எடுத்து இதில் ஊற்றி வேணுன்ற ஷேப்பில் கட் பண்ணி சுட சுட பரிமாறி பாருங்கள். இன்னும் வேணும் கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. இதில் நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா கார்னிஷ்க்கு முந்திரி பாதாமை துருவி சேர்த்துக்கலாம். சூப்பராக அருமையாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.